வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. சபையன் கடமந்திருக்கும் ஆன்றோர் அனைவருக்கும், பெரியோர் சிறியோர், தாய் தந்தைமார்கள், ஆணாக பிறந்த அப்பமார்களும், பெண்ணாக பிறந்த அரும் பெரும் தாய்மார்களும், மாணவ மாணவியரும், சகோதர சகோதரிகளும், இன்னும் பெரியோர்களும், சுற்று வட்டாரத்திலிருந்து கூத்துமாக வருகை தந்திருக்கும் அத்தனை பொதுமக்களுக்கும், இன்னும் வெளியிட்டு வந்தவங்களுக்கும் வெளியிலிருந்து வந்திருக்கூடிய வரம்பரை சரம்பரை அத்தனை பேர்களும், கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஆபாதவங்களுக்கும், எப்படா கல்யாணம் ஆகும்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், புள்ள பெத்தவங்களுக்கும் பெக்காதவங்களுக்கும், புள்ள பெக்கிறதுக்காக தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும், வயசுக்கு வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும், எப்படா வயசு துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், கூத்துமாக வந்திருக்கிறவங்களுக்கும் வராதவங்களுக்கும், இன்னும் வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கும், மற்றும் உண்டான அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலிமேடை சேர்ந்த கலைவாணி கிராமிய திருக்கூத்து கலைக்குழு சார்பாக எங்களுடைய நாடக குழு வாத்தியார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஹரிதாஸ் பொன்னுசாமி வாத்தியார் சார்பாக நானாகிய அகட விகட ராயல் பபுன் கோமாளி உங்கள் அனைவர் வருகைக்கும் நன்றி. வருக. வணக்கம் வணக்கம். என்னாச்சு? இல்லப்பா, எனக்கு புதுசா வந்திருக்கிறோம். என்ன அமைதியா இருக்கு? மாலை மரியாதை முதல்ல வாங்க. கனகராஜ் அவர்கள் முருக்குமாலயம். அதே போல நான் வெளியே வந்தோடனே எனக்காக மதிப்புக்கு மரியாதைக்குரிய கணேசன் அவர்கள் கணேசன் ஐயா அவர்கள் 20 ரூபாய் நன்கொடை இருக்கிறார். அதே போல 10 ரூபாய் நன்கொடை வைங்க. யார்? முருகன் அவர்கள் 10 ரூபாய் நன்கொடை விலை இருக்கிறார். நன்கொடை அத்தனை பேர்களுக்கும் நம் கலைக்குழு சார்பாக என் சார்பாக முதல் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னடா ஊருக்கு வந்தது வராதமா? என்ன பழைய மாதிரியே கூப்பிடுறீங்க? என்ன விஷயம்? இல்லப்பா, வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு புதுசா நம்ம வந்திருக்கிறோம். ஆமா. இன்னைக்கு வெடிய வரையிலும் நல்ல முறையில அதை நடத்தி நம்ம பேரை கெடுத்துக்கிட்டு போலாம். ஓ, பேரு புகழ் எடுத்துட்டு போலாம். நல்ல பேர் எடுத்துட்டு போலாம். அதேதாங்க. அப்படிங்கிற உற்சாகம் ஓய் அதனால எல்லாரும் கை தட்ட குசியா இருக்கும். கட்ட சொல்றது இவ்வளவு கூட்டத்துல 14 பேர் தட்டுறாங்க. 14 பேரா? ஓட்டு உழுவுல அண்ணா, உனக்கு ஓட்டு நான் வாங்கி தரேன். அப்படியா? ஆமா. சொல்லுட்டா. அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, ஆணாக பிறந்த அப்பன்மார்களே, பெண்ணாக பிறந்த தாய்மார்களே, நமது கோமாளி இப்பதான் உள்ள இருந்து வெளியே வந்திருக்கிறாரு. ஆமா, எங்க ஜெயிலுக்குள்ள இருந்தா உள்ள இருந்து ஜெயிலுக்குள்ள பாட்டியாலோட பாட்டி கற்பழிச்சுட்டு போயிட்டேன். பாட்டியாவே பாட்டியாலோட பாட்டி எப்படி இருக்கு? உள்ள இருந்து வெளியே வந்து அது இல்லையா? இப்பதான் நம்ம கோமாளி ஏதாவது முது வந்திருக்கிறாரு. ஆமாங்க, நான் தின்னு கொழுத்து போய் முது வந்துருக்கிறேன். அது இல்லையா? இப்பதான் பஸ் வந்திருக்கிறாரு. பஸ்ஸுக்கு பதிலா கார்ல வந்திருக்கிறோம். புது கார்லயா? அது இல்லையா? இப்பதான் கொட்டாயில இருந்து வந்திருக்கிறேன். கொட்டாய் விட்டுக்கிட்டா? கொட்டாய் விட்டுக்கிட்டா? வேஷம் போடுற கொட்டாய் அப்படி சொல்லு. ஆமா, வேஷம் போடுற கொட்டாயில இருந்து கோமாளி வெளியே வந்திருக்கிறாரு. விட்டியிற வரைக்கும் உங்களை எல்லாத்தையும் சிரிக்க வச்சு தமாஸ் பண்ணோம்னா அவருக்காகவும் எங்களுக்காகவும் ஜோர கைதுட்டு பார்க்கலாம். எப்படி கை தட்டல சொல்லிக்க முடியாது. ஒரு முந்தியாட்ட ஒரு ஆச்சரியம். இது என்ன கை தட்டலாம்? எப்படி? இதுக்கு முதல்ல தேவலாம்.
நான் சொல்லும் போது 14 பேர் தட்டினாங்க. நீ வாய் திறந்த நேரம் என்னமோ அதுல 4 டிக்கெட் குறைச்சு போச்சு. 4 டிக்கெட் சேர்த்து தட்டினாங்க. ஓட்டு உழுவுல. அப்படியா? சரி பரவாயில்ல. சந்தோஷம். கை தட்டுறது சந்தோஷம். நான் வந்த உடனே கை தட்டுறதுக்கு எல்லாம் 2 தடவை கை தட்டுனீங்க. ஆமா 2 தடவை கை தட்டினாங்க. கை தட்டுறது சந்தோஷம். ரொம்ப திருப்தி. அதனால கை தட்டினவங்க மட்டும் ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க. உனக்காக அதாவது கோமல் நம்பூருக்கு வந்திருக்கிறாரு சொல்லி உனக்காக கை தட்டினாங்க. அவங்களுக்கு 10 ரூபா நீ கொடுப்பியா? அவகிட்ட போய் 10 ரூபா கேட்டுக்கிறேன். நான் கொடுக்கணுமா? குடு. இது ரொம்ப நல்லா இருக்குது. கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீ வந்த உடனே சரி கோமாளி காசு கொடுப்பாருன்னு கை தட்டுவாங்க. கை தட்டு எல்லாத்துக்கும் ஆளுக்கு 10 ரூபா. ஆமா. அவர அடி ஒரு அடி கொடுத்துரு. ஒரு 1000 ரூபாய் சில்லறை கொடு. 1000 ரூபாய்க்கு சில்லறை இல்லைண்ணா. அப்படியா? பேங்க்ல போட்டேன். நானும் கோவிந்தா பேங்க்ல போட்டுருவேன். சரிண்ணா. காசு நீ கொடுக்கவும் வேணாம், அவங்களுக்கு கொடுக்க வேணாம். அதாவது கை தட்டினாங்கல்ல அவங்க எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா சேர்த்து மொத்தமா ஒரு கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். அதே மாதிரி கேட்காமலே அந்த ஒண்ணு கொடுத்தாங்கல்ல யார் கணேசன் அவர்களோ அவர்களுக்கு 10-20 நன்கொடை விளையிருக்கு. அது மட்டும் இல்லாம கை தட்டினாங்களா அத்தனை பேரு எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா சேர்த்து ஒரு கும்பிடு போடு. யார் வெற்றி அவர்கள்? வெற்றி எப்பவுமே அவருக்கு வெற்றி தான். வெற்றி அவர்கள் எனக்காக 20 நண்பர் விலை இருக்கிறார். வெற்றி அண்ணன் அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக வணக்கம். அறிவி சபையாளே, நான் சபைக்கு வந்து வெகு நேரமாகிறது. உடனே பேசிட்டு பாடினா நல்லா இருக்காது. அதாவது நீ சந்திக்க வந்தா அவரிடத்துல சேர்ந்து நேரம் பேசி பார்ப்போம். யார் வர்றாங்க முதல்ல கவனிப்போம். சபைக்கு தான் வணக்கம். நம்ம ஊரை தேடி யாரோ ஒருத்தர் புதுசா வராரு. அவர் யார் இவர் அன்றி உங்களுடைய சார்பாக நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். பார்க்கலாம் யாருதான் வர்றாங்க.
சிரிக்கிறேன். என்ன பண்ற? வணக்கறேன். எங்க வணக்குற? என்னது? வணக்கிதான் போட்டாங்களே தெரியலையா? சரியா? அது இல்லையா? ஆனா வணக்கம் பண்றேன். ஆண்டாளப்பா ஆட்டுக்கறி அப்புறம் என்ன அப்புறம் போட்டி போட்டி எத்தனை வணங்கி போட்டாங்க. ஆமா. எப்படி நீ வணங்குறங்கிற? இல்ல நான் வணக்கம் பண்றேன். எங்க வணக்கம் இதுக்கு தமிழ்நாட்டு பண்பாடு யாராவது முகம் தெரியாதவங்க எங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னா சரி வாங்கன்னு சொல்லி 2 கை எடுப்போம். ஓ 2 கை எடுப்பீங்க. 2 கை எடுப்போம். ஆண்டாளப்பா இதுக்கா சிரமம் பண்றேன். 2 கை எடுக்குதுன்னா பொதுவா வாங்கிட்டு வந்து 2 கை எடுத்துருங்க. சோர்த்திக்கு போய் நாய் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. 2 கை எடுக்கிறது இப்படி எடுக்கிறது இல்ல. வாங்கன்னு சொல்லி வணக்கம் பண்றது. வணக்கம் தனக்கழகு. அட பெரியோரை கண்டால் மரியாதை செய்யணும். வணக்கம் தனக்கழகு. அது நல்ல பழக்கம். ஆமா. இருந்தாலும் காலத்துக்கு இந்த மாதிரி வணக்கம் பண்ணணும். எப்படி இப்ப வருஷம் என்ன நடக்குது? 2024 2023 முடிஞ்சு 2024 பிறந்துச்சு. ஆமா. நாளைக்கு மாறுது. மனசம் பண்ற வேலையெல்லாம் இப்ப மிஷின் பண்ணுது. அப்படியா? ஆமா. நிஜமா? ஆமா. என்னென்ன வேலை இப்படி? வீட்டு வேலை, வீட்டு வேலை, காட்டு வேலை, ஓட்டு வேலை எல்லாத்துக்கும் மிஷின் வந்து. வீட்டு வேலைனா எப்படி? நல்ல விளக்கம் வேணுமா? நல்ல விளக்கமா சொல்லு. வீட்டு வேலைனா நல்லா கேட்டுக்க. வீட்டு வேலை வீடு சுத்தம் பண்றது மிஷின். சுத்தம் பண்றது வேக்யூம் கிளீனர். வீட்டுக்கு செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது. பெயிண்ட். அப்புறம் குழம்புக்கு மிளகா சாந்தறது மிஷின். அது மிக்ஸி. இட்லிக்கு அரிசி மாவு ஆட்டுறது மிஷின். அது பெருசு கிரைண்டர். அப்புறம் அடுப்பேரி விடுறது மிஷின். அது கேஸ் அடுப்பு. தண்ணி காய வைக்கிறது. அது வாட்டர் ஹீட்டர். அப்புறம் துணி துவைக்கிறது வாஷிங் மிஷின். இதெல்லாம் மிஷின் வந்து. எல்லாம் ஃப்ரிட்ஜ் கிரிட்ஜ் எல்லாம் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மென்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாம் வீட்டுக்கு வேலையெல்லாம் மிஷின். சரி காட்டு வேலை எப்படி? உழவு ஓட்டுறது, வெள்ளாமை விதைக்கிறது, அறுவடை பண்றது, அடிச்சு கொண்டு வீட்டுக்கே சேர்த்துறது. எல்லாமே காட்டு வேலைக்கு மிஷின். காட்டு வேலைக்கு மிஷின். சரி ரோட்டு வேலை எப்படி? இந்த மாதிரி ரோடு போறதுன்னா ஒரு 50-60 பேர் வேணும். அது முதல்ல. இப்ப அப்படி கிடையாது. வேற எப்படி? 2 வண்டி 4 ஆள் இருந்தா போதும். 2 வண்டியா? 4 ஆளா? போதுமா? போதும். நிஜமா? அது என்ன வண்டி? 2 வண்டி. அந்த வண்டி ஒண்ணு மண்ணு பறிக்குது. ஆமா. அது என்ன பொக்கல வண்டியா? பொக்லைன். சொக்கலிங்க. ஜேசிபி. ஏபிசி இல்ல, ஏசிபி. ஏதோ ஒரு கருமாந்திரம். சரி விடு. அந்த வண்டி வந்துருச்சு. ஆமா. அதே மண்ணு பறிக்குது, வேற பக்கம் கொடுத்து அதே நிறைய விடுது. ஆமா ஆமா ஆமா. அந்த ஒரு வண்டி, அந்த ஒரே வண்டி. இன்னொரு வண்டி ரோட்ல ஏன் வீட்டுல இடம் இல்லையா? இந்த வண்டி பேர் இரும்பு டயர். ரோட் ரோலர். ரோட் ரோலர். ரோட் ரோலர். ரோட் ரோலர். அதாவது விட்டுரு. புல்டோசர். புல்டோசர். ஆமா. அந்த வண்டி வந்துருச்சு. அதே ரோடு போடும். ஆமா. அவ்வளவு மனசு இப்ப கம்ப்யூட்டர்ல பிரிவு கண்டுபிடிச்சிட்டான். மனசு இயற்கையா பண்றது அந்த ஒரு வேலை தாயா? அது எப்படி மிஷின்? இல்ல பேலன்ஸ் மிஷின் வந்துருச்சு. அது எப்படி? நம்ம கக்குக்குள்ள முக்க வேண்டியது இல்ல. போய் உட்காந்துக்கிட்டு ஓபன் பண்ணிட்டு உட்காந்து சுவிட்ச் தட்டினா போதும். வெளுக்குன்னு அதே இழுத்து விட்டுரும். சரி கழுவுறதுக்கு மிஷின் தான். அது எப்படி? ஒரு டாட்டா போய் குமிச்சுக்கிட்டா போதும். அதே ஆட்டோமேட்டிக் தண்ணி ஊத்தி பிரச வச்சு வரக்குன்னு கழுவி விட்டுரும். பிளக் கொண்டு போய் எதெல்லாம் சொல்லுறது? நாகரிகமான காலம். காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா ஸ்டைலா வணக்கம் சொல்லாம திருப்பதியில மொட்டையடிச்சு கோவிந்தா போறோம் இப்படி வணக்கம் பண்ற. இது வந்து பழசு. நல்லா ஓல்டு மாடல். நல்லா புதுசு விட்டுமா? ஹாய் 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 காலையிலே போயிட்டேன். ஹாய் இல்ல ஹாய், இது வேற ஹாய். வேற என்னங்க பக்கத்து விட்டு பாட்டி ஆயி தான். ஹாய் விட்டு ஆய் அவுட்டு விடுறோம். அதேதான் பைத்தியக்காரன். ஆய் உட்காந்து அப்படிதான் உட்காருனேன். புரியலன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்டைல் நான் இந்த காலத்துல அப்படி யாராவது போனா வாங்க அப்படின்னு போறது. அப்படி பைத்தியக்காரன். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவன் எத்தனை கொடுத்துருக்கான்? ஆண்டவன் 2 கை கொடுத்துருக்கான். அதுல ஒரு கை சும்மா ஒரு கையில் இப்படி ஆயினா இன்னொரு கை முண்டியா? 2 கை இருக்குதுண்ணா. உனக்கு எத்தனை கை? 2 கை. எனக்கு எத்தனை கை? 2. உனக்கு நான் பிடிச்சா நீ பிடிச்சி கொடுக்கணும்பா. அப்படியா? கொடுக்கறதுனா இங்க வேண்டாம், அந்த பக்கம் எங்கேயாவது மறைவுக்கு போயிடலாம். இதுக்கு நீதான் உனது நான் பிடிச்சிட்டு நீ பிடிச்சிட்டு கொடுக்குறேன். நீ கையை நான் பிடிச்சிட்டு என் கையை நீ கை கொடுக்கணும்பா. அப்படியா? என்னது கை கொடுக்குறேன்? என்ன வாயே பேச ஊமையாட இப்படி கை கொடுத்தா இது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? செத்து போனவங்கள இளவு கொடுத்தாலே என்ன உனக்கு மணக்க மாட்டதுக்குள்ளே பிடிச்சு போயிட மாட்டேங்குது. இங்கிலீஷ் பேசுனப்பா. எப்படி? இங்கிலீஷ் தெரியாது எனக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பிளாடியா பூ நாட் எட் இடியட் பூ மமா தெல்லாம் தம்பி இங்கிலீஷ் பேசுறப்பா. இங்கிலீஷா? அந்த இங்கிலீஷ் ஒரு தடவை பேசு. அது அங்க போற சத்தம் ஒண்ணு கேட்கல. அமைதியா இருக்குப்பா. அந்த இங்கிலீஷ் பேசு. கை கொடு.
லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பிளேடியா பூ நான் செடிக்கிட்டே இருக்கும் அம்மா செல்லம் அப்பா கமான் பாருங்க. எங்க அம்மா தராசு கோலு, எங்க அப்பா கத்திரி கோலு, கமான் பாரு. அடிக்க மாட்டானே. நீ வணக்கமே பண்ணாத சரி போ, போனா போகட்டும். ஒரு அடியா? சரி அதெல்லாம் வணக்கமெல்லாம் வேண்டாம், வணக்கமே வைக்கல. இருந்தாலும் எங்க ஊருக்கு உங்களை பார்த்தா புதுசா தெரியுது. கடற்கரை சட்டை போட்டுக்கிட்டு, கடற்கரை பேண்ட் போட்டுக்கிட்டு, ஜோப்புல வைக்க வேண்டிய பணத்தெல்லாம் எடுத்து பைத்தியக்கார மாதிரி வெளியே குத்திக்கிட்டு காலையில ஆட்டாதா, கால ஆட்டாத, கால ஆட்டாத. ஸ்டைலுப்பா கையில இது ஸ்டைல்ல உங்க ஊர்ல வச்சுக்கோ. எங்க ஊர்ல ஸ்டைல் காட்டுனா நான் குஞ்சு வெட்டி போடுவோம். ஆமா. அதனால நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. விசாரிக்கிறீங்க தம்பி, நம்மள தெரியாத யாரும் இருக்க முடியாது. அப்படியா? அப்பர் தம்பி லப்பர் நல்லத புள்ள வாய் மூணாவது சுண்ணாம்பு தட்டி நாய் தூக்காது 7:30 கிளம்பி 7 நாளைக்கு எடுத்து விட தெரிய மாட்டான். கிளம்பி இடுப்பு கத்து இல்லாம இருக்கு. பேர் போனாலே ஏய் ஒழுங்கா கேட்டுக்கோ. என்ன பத்தி சாதாரண நினைக்காத. என் பேரை சொன்னா போய் பார். எங்கே? தார் ரோட்ல பஸ் லாரி போகும். சத்தியமா? ஆமா, என் பேரை சொன்னா. அப்புறம் தார் ரோட்ல பஸ் லாரி போகும். பைபாஸ்லயே. ஆமா, பஸ் லாரி போகும். தண்டவாள தமிழ் ரயில் போகும். ஆகாயத்துல ஏரோப்ளேன் போகும். கடல்ல கப்பல் போகும். மாங்காய் மரத்துல மாங்காய் மலைக்கு, தேங்காய் மரத்துல தேங்காய் மலைக்கு. மாங்காய் மரத்துல மாங்காய் மலைக்கு, பண்ண மயிரா மலைக்கா. ஓ உங்க ஊர் பேருமா? தார் ரோட்ல பஸ் லாரி போகும், தண்டவாளத்துல ரயில் போகும். மாமா வேற எங்கே போகும்? போகுதா இல்லையா? போகுது. எல்லாமே பேர் சொல்றதுனாலதான். அப்படியா? இல்லைன்னா போவாது. அவ்வளவையா? எங்க ஊர்ல வந்து பாரு. எங்க ஊருக்குள்ள நான் சொன்ன தப்பா கூட நினைக்காத, பொய்யா கூட நினைப்பேன். சரி சரி சொல்லு. நீ அடியே வந்து பாரு. எங்க ஊர்ல பூனை குட்டியே மீயான்னு கத்தும். எங்க ஊர்ல பூனை குட்டி மிய்யான கத்தும், லொல்லு கத்தும். அரைஞ்சு வச்சுக்க. அப்படியே எங்க ஊர்ல பூனை குட்டி மிய்யான தான் கத்தும். எங்க ஊர்ல ஆட்டுக்குட்டியே புலகு போடும்டா. ஏற்கனவே வண்டி வண்டியா சாணி போடும்னா. ஆமா பெருசு கொஞ்சம். அப்படியா? நீ யாரு, உன் பேர் என்ன, அது மட்டும் சொல்லு. அதை மட்டும் கேளு. சொல்லு சொல்லு. நேரம் வேற ஆகுது எங்களுக்கு. ஆமா, டைம் ஆச்சு. ஆமா, மணி 20:13 ஆச்சு. என் பேரு, எங்க ஊர் பேரு. ஊர் பேரு 6 எழுத்துல வரும். ஊர் பேரு 6 எழுத்து. என் பேரு 5 எழுத்துல வரும். 5 எழுத்துல வரும். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சொல்லுவேன். நடுவுல நீ கண்டுபிடிச்சுக்கோ. ஏன்? மூளைய பார்க்கணும். மூளைய பாக்குறீங்க? அறிவாளியான்னு பாக்கணும். சோதிச்சு பாக்குறேன். சரி சோதனை பண்ணு. எங்க ஊர் பேரு. ஊர் பேரு 6 எழுத்து. 6 எழுத்து. முதல் எழுத்து பூ. முதல் எழுத்து. முதல் எழுத்து பூ. பூவா? ஊர் பேரு. முதல் எழுத்து பூ. கடைசி எழுத்து டை. அப்படியா? சரி. டை. முதல் எழுத்து பூ. கடைசி எழுத்து டை. முதல் எழுத்து பூ. கடைசி எழுத்து டை. முதல் எழுத்து பூ. என்ன போடு? ஓ என்னையா சொல்ற? நடுவுல என்ன போடுற? என்ன போடுற கேக்குற? எனக்கு இன்னும் போடுன்னு கேட்டுச்சு. என்ன போடுற? என்ன போடுறியா? பூ டை. அண்ணா புளியாங்கொட்டை. இல்ல உங்க தாத்தா கோட்டை. புளியாங்கொட்டைன்னு ஊர் இருக்கா? இல்ல பூ டை. பூ டை சார். புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. வாங்க வாங்க. அதான் எங்க ஊரு. நீங்க தான் புதுக்கோட்டைக்காரரு. புதுக்கோட்டை. ஆமா, மாவட்டமே தனியா இருக்கு. இருக்குதுண்ணா. அது எங்க ஊரு. சரி, புதுக்கோட்டை உங்க ஊரு. உன் பேரு? உன் பேரு யாரு? உன் பேரு? உங்க பேர் என்ன? 5 எழுத்து சொன்னல. 5 எழுத்து. முதல் எழுத்து சூ. யா பூ சூவே தான் வரணுமா? அந்த இடத்துல உனக்கு என்ன தப்பு? எனக்கு தப்பா தெரியுதுண்ணா. தப்பா சரி. சூ. சூ. கடைசி எழுத்து நீ. 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 முதல் எழுத்து சூ. கடைசி எழுத்து நீ. முதல் எழுத்து சூ. கடைசி எழுத்து நீ. முதல் எழுத்து சூ. அப்படி எப்படியா கூப்பிடுறதுன்னா? நடுவுல என்ன போடுறன்னு கேட்டேன். சூ நீ. 5 எழுத்து வருது. 5 சூ. அண்ணா சுப்பிரமணி. 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 சார் சுப்பிரமணி சார். வாங்க வாங்க வாங்க. சுப்பிரமணி உங்க பேரு. எங்க ஊர்லயே ஒரு 5-6 சுப்பிரமணி இருக்கிறாங்க. சரி. உங்க ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்க. உங்களை கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓ, என்ன தண்ணி போட்ட முறையில கண்டுபிடிக்கணும். தண்ணி போட்ட முறையில கண்டுபிடிக்கணும்னா சாராய கடைக்கு போகணும். அட தனிப்பட்ட முறையில. தனிப்பட்ட முறையில அப்படின்னா 3 எழுத்துல ஒரே பேர் இருக்குது. இந்த பேர் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. 3 எழுத்து. எனக்கு மட்டும்தான். ரஜினி, கமல், விஜய், இல்ல அஜித், அது கிடையாது. ஆரியா, சூர்யா, விமல், நத்திங். என்னதான் பேரு? 3 எழுத்துல. நான் ஒவ்வொரு எழுத்த தலைகளை சொல்ல நேர் பண்ணிக்கோ. எதையுமே உருப்படியா சொல்ல மாட்டியா? மூளைய பாக்கணும்பா. என்ன மூளை பாக்கணும்? சோதிக்கணும் இல்ல மல்ல. பண்டு. அறிவாளியா இல்லையா? பண்டு. என் பேரு 3 எழுத்துல. ஆமா. முதல் எழுத்து லீ. 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 அப்படி நான் சொல்ற மாதிரி சொல்லு. எப்படி? லீ. லீ. பல்லு ஆட்ட காட்டுற. நீ சொல்லு. லீ. பல்லு 16 தெரியுது. பேரு யாரு? என்னோட பேரு. என் பேருக்கு நான் பல்லு காட்டுவேன். ஏன் இஷ்டம்? நீ ஏன் உன் பல்ல காட்டு? எப்படியா?
சரி சொல்லு. என் பேர் சொல்லு உன் பள்ளையா கட்டுறேன் சரி காட்டுல சொல்லு. லீ பேர் நாத்தடிக்கிறா இல்லண்ணா வராதுண்ணா அது. மனசுல வச்சுக்கிற போ. இரண்டாவது எழுத்து ரெண்டாவது எழுத்து மா 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 மா. பிச்சைக்காரன் விட்டுட்டு சோறு எப்படி சத்தமா சொல்லுப்பா மா. கண்ணுக்குட்டிக்காரன் பசுமாடு தான் இப்படி கத்தும். எப்படிதான் சொல்றது? உறுதியா சொல்லு அம்மா ஆ. அம்மா ஆ. அம்மா. இது ரைட்டு ஆ. ஜிஹெச்ல கொரோனா வந்து ஜிஹெச் பெட்ல கிடக்குதான் நடந்தோம். அதையும் மனசுல வச்சுக்கிறோம் போயா. மூணாவது எழுத்து மூணாவது எழுத்து கோ கோக் கோ கோக். லீ லீ மா மா கோ கோ. எழுத்து மாத்தி போடு. லீ மா கோ ஆ. மா கோ லீ. மாவு நடுவில் வை. மாநடுவில் வச்சா லீ கோமாளி. கோமாளி ராகஸ்தான் ராகஸ்தான். கோமாளி நீங்க தான் அடகோமாளி. கோமாளின்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அடகோமாளியா அட கோமாளி அப்படி சொல்றேன். சரி தம்பி என் கதையில விடிய விடிய பேசி விடிய விடிய வச்சுக்கலாம். என் கதை இப்படி எடுத்துக்கலாம். ஆமா. உன் கதைக்கு வருவோம். அப்படியா? இந்த அர்த்தராத்திரி நேரத்துல கோழி எல்லாம் ஊம்பர் சமயத்துல கோழியெல்லாம் தூங்குற சமயத்துல தூங்க நேரத்துல ஆமா. லைட் கட்டிக்கிட்டு ஜனங்களை எல்லாம் சுத்தி உட்காந்து வச்சுக்கிட்டு அவங்க தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு ரவுஸ் பண்றீங்களே நீங்க யார்? யாரும் ரவுஸ் பண்ற மாதிரி தெரியுதா? நாங்க யார் தெரியுமா? யாரு? நாங்க தான் அதாவது நாடக நடிகர்கள். ஓ லாட் அடிக்கிறவங்களா? லாட் அடிக்கிறவங்களா? இந்த மாட்டுக்கா எருமைக்கா ஓ, எனக்கு வந்து லாட் அடிக்கிற மாதிரி தெரியுது. அது இல்ல, சங்கீத வித்துவான்கள். ஓஹோ அன்னைக்கு சங்கிலி வித்தவங்க. என்ன நாய் சங்கிலியா? எருமை சங்கிலியா? ஓ அது இல்லையா, நாங்க வந்து கூத்தாடிகள். ஜாடிக்காரன் கூட தாடிக்கிறா கூத்தாடியா தெரியலையே உனக்கு? உங்க ஊர்ல இந்த மாதிரி கோயில் இருக்குதா? இருக்குது. கோயிலுக்கு என்ன பண்ணுவீங்க? திருவிழா போடுவோம். திருவிழா போட்டா ஏய் தம்பி முன்னாடி வந்துறியா? நல்லா இருக்குதா? உங்க ஊர்ல இந்த மாதிரி கோயில் இருக்குது இல்ல? கோயிலுக்கு என்ன பண்ணுவீங்க? திருவிழா போடுவோம். திருவிழா போடுவீங்க. திருவிழா போட்டா அதுக்கப்புறம் ரேடியோ வைப்போம். அது தெரியுதுன்னா அதுக்கு பிறகு சீரியல் பல்பெல்லாம் கட்டுவோம். அதெல்லாம் தெரியுது. நிகழ்ச்சி என்ன வைப்பீங்க? நிகழ்ச்சி அப்படி கேக்குறேன். எங்க ஊர் நோய் போட்டா நைட்டு 10-11 மணிக்கு மேல எல்லாம் டேஜ் போட்டு லைட் எல்லாம் கட்டி ஜனங்களை உட்காத்தி வச்சு அந்த டேஜுக்குள்ள ஆர்கெஸ்ட்ரா விடுவோம். ஆர்கெஸ்ட்ரா கிடைக்கல. அது கிடைக்கல. ஆடல் பாடல் கிடைக்கல. ரெக்கார்ட் ஆகல. அது கிடைக்கல. கரகாட்டம் கரகாட்டத்துட்டு வரல. இல்ல குறவு ஒருத்தி படத்து லீவு இல்ல நயாடு செட்டு சிக்கல. அது கிடைக்கலையா? அது கிடைக்கல. இது உருப்பி இல்ல. அது இல்லையா? இல்ல அது என்ன? ரெண்டு குச்சி நட்டு குறு குச்சி கட்டி இதே மாதிரி அடுத்தது குறு குச்சி கட்டி லைட் அவங்கதானே? அவங்கதான். அதுல திரை கட்டி திரைப்படம் ஓட்டுவோம். ஸ்கிரீன் ரெண்டா கிழிஞ்சு போச்சியா? டிவி கூட டெக்கு போட்டு விடுவோம். சீடி தேய்ச்சி போச்சு. கரண்ட் இல்ல, ஒரு மயிர் இல்ல. போ அது கிடைக்கலாம். இன்னொன்று இருக்குது. என்னது? ஆளுக்கு ஒரு கோட்டை அடி சட்டை பண்ணிட்டு மண்டையை உடைச்சிட்டு அடுத்த வருஷம் நோம்பி போட டேஷன் கூட நடத்திட்டே இருக்கும். சாமிக்கு எப்படி? எங்க ஊர்ல அப்படி இல்ல. அடுத்த வருஷம் நோம்பி வரலாம். ஆளுக்கு ஒரு கோட்டை அடி சண்டை பண்ணிட்டு மண்டையை உடைச்சிட்டு அடுத்த வருஷம் நோம்பி வரலாம் டேஷன் கூட நடத்திட்டு இருப்பான். இதுதான் உங்க ஊர்ல. சரி, பக்கத்து ஊர்ல போட்டு அங்க என்ன பண்ணுவாங்க? பக்கத்தூர் நோய் போட்டா இந்த கூத்து வைப்பாங்க. அந்த கூத்தாடுறவங்க தான் நாங்க. அட பாவி கூத்தாடிக்கலாம். ஆமா. வீணா போனவனே ஆதங்கத்துல சொல்றேன். நாங்களே யாரு வாயில் இருந்து ஒரு வாரம் லீவ் கிடைச்சு ஒரு ஆதங்கத்துல சொல்றேன். என்னாச்சு? உங்களதான் பத்தி தேடிக்கிறேன். என்னாச்சு? என் ஊர்ல அம்மன் திருவிழா போடுகிறேன். அம்மன் திருவிழா நல்லா இருக்காங்க. இத வந்து எங்க கலைக்குழு சார்பாகவும் நம்ம ஆண்டிப்பட்டி சார்பாகவும் உங்க அம்மனுக்கு இடுப்புல கட்டி விடு. ஏன்? அம்மன் கோயில் திருவிழாப்பா. அப்படி நான் கூட அம்மன் திருவிழா. அம்மன் திருவிழா போட்டா நீ வந்து பாத்துருவேன். சரி, அம்மன் திருவிழா. ஆமா ஆமா. கூத்தாலே கொண்டு போய் கோயில்ல வைக்கணும். அப்படி ஏயா நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? கூத்து வைக்கணும்ப்பா. ஊத்து வைக்கணும். சூப்பர். வாங்க வாங்க வாங்க. அருமையான செடி தேடி வந்திருக்கீங்க. ரைட்டு. ஆமா. உங்களுக்கு எத்தனை கூத்து தெரியும்? எத்தனை கூத்தா? எங்களுக்கு நிறைய கூத்து தெரியும். என்னென்ன கூத்து தெரியும்? அப்படியா? நிஜமா? கணக்கு பிடிக்கிறியா? சொல்லு. ஒன்னொன்னா. அதனால கூத்து குடுக்கறதுக்கு வந்துருக்கீங்க. ஆமா. என்ன? மகாபாரதம், சரி, ராமாயணம், கந்த புராணம், விஷ்ணு புராணம், சரி, சிவபுராணம், தேவி புராணம், நாவல்ஸ் கதை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. என்னென்ன கதை தெரியும்?
விளக்கமா கேக்குறியா? ஆமா. கணக்குப்படி சொல்லு. ஒன்னொன்னா கணக்குப்படி. ஒண்ணொண்ணா. ஆமா சொல்லுங்க. ஆதியில் ஏற்பட்டது அர்ஜுன தபசு நாடகம், ஒண்ணு. ஆரவள்ளி நாடகம், ஒண்ணு. மரகதவள்ளி கல்யாணம், ஒண்ணு. அபிமன்னன் சுந்தரி கல்யாணம், ஒண்ணு. 8ஆம் போர்க்களம். ஒண்ணு. ஒண்ணு. என்ன ஒண்ணு ஒண்ணுன்னு இருக்கிற? நீ என்ன சொன்ன? ஒன்னொன்னா நான் கணக்குப்படி. சொல்ல ஒண்ணொன்னா புடிக்கணும். ஆமா. அதான் ஒண்ணு பிடிக்கணும். ஒண்ணு பிடிக்க கூடாது. அதாவது 1 2 3 4 சொல்லிட்டே போகணும். நீ சொல்ல 1 2 3 4 5 அப்படி சொல்லிட்டே போகணும். 1 2 3ன்னு சொல்லிக்கிட்டே போவோம். சரி. சொல்லுவியா? நல்லத்தங்கால் நாடகம், மாற்றாந்தை கொடுமை, சுந்தரவள்ளி நாடகம். 1 2 3 எங்கயா போற? எங்க போற? என்ன சொன்ன? நான் சொல்ல 1 2 3 நாள் சொல்லிக்கிட்டே போகணும். ஆமா சொல்லிக்கிட்டே போறேன். சொல்லிக்கிட்டே போயிட்டு நான் பைத்தியக்காரனாட்டு பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். என்னப்பா சொல்ற? அப்படி இல்லண்ணா. 1 2 3 நாள் சொல்லிக்கிட்டே போக சொன்னீங்க. புரியல. 1 2 3 நாள் சொல்லிட்டு போறது இல்ல. எங்களுக்கு வந்து ஒரு 100 நைட் நாடகம் தெரியும். அப்படியா? ஆமா. சரி. ஒரு கூத்துல ஒரு பாட்டு பாடு. ஏன் பாட்டெல்லாம் பாட சொல்லி கேக்குறேன்? பாட்டு பாடையில பார்த்துட்டு பாடையில பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போறேன். அப்படியா? எந்த மாதிரி நாடகம் பாடலாம்? படையப்பாடு தெரியுமா? பாடையப்பா தெருக்கூத்து உனக்கு. அது ரஜினி படம் இல்ல? படம் அது. பாச்சா அது வந்து இது சந்திரமுகி. அது வந்து மேடை நாடகம். அதெல்லாம் திரைப்படம்யா. கூத்துல கேளு. சுறுசுறுப்பா வேணுமா சோகமா வேணுமா என்ன வேணும் சொல்லு. அதெல்லாம் வேணாம். சுறுசுறுப்பா பாடுறேன். ஆரவள்ளி நாடகம். என்ன நாடகம்? ஆரவள்ளி. ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி நாடகம். ஆமா. அதுக்கு ஒரு 2 3 இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகமும் சிவபுராணத்திலே ஒரு பகுதியாக விளையாடக்கூடிய, அதாவது தூர்வாசர் கருவபங்கம் என்று சொல்லக்கூடிய பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு. ஆமா. அந்த அம்மாவுக்கு ஆடுற கூத்து அந்த அம்மா பேரு. அந்த அம்மா பேரு தூர்வாசூர் கருவபங்கம் என்று சொல்லக்கூடிய பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு. பெரியாண்டவர் பிறப்பு சொல்லுவார்கள். அது மட்டும் இல்லாம அங்காளம்மன் பிறப்புன்னு சொல்லுவாங்க. சொல்லலாம். இந்த நாடகத்திலே முதலாக சபை நாடு யார் வருகிறார்? சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் வருகிறார். பிரம்மதேவா வர்றாரு. பிரம்மதேவா இல்ல, 5 தலை படைத்த, அதாவது பிரம்மதேவன் வருகிறார். ஆமா. அவர் வந்தால் அவரால் மற்ற கதை விளக்கமாக புரியும். வரார்.